وبه في السيرة ما يشهد. فإذا جاء وعد أولاهما بعثنا عليكم عبادا لنا أولي بأس شديد فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا ثم رددنا لكم الكرة عليهم وأمددناكم بأموال وبنين وجعلناكم أكثر نفيرا إن أحسنتم لأنفسكم وإن أسأتم فلها فإذا جاء وعد الآخرة ليسوءوا وجوهكم وليدخلوا المسجد كما دخلوه أول مرة وليتبروا ما علوا تتبيرا. அடுத்த அம்சமாக இன்ஷா அல்லாஹ் சூரா யாசீனும் அதன் பேர் துஆவும் நடைபெறும். من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أنذرتهم أم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة في نعمه ويكافي مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم نجنا وجبرنا واهدنا لصالح الأعمال والأخلاق إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا الله. اللهم இந்த மதரசாவுக்காக வேண்டிய தீனுக்காக வேண்டிய உழைப்பு செய்கிறார்களே யா அல்லாஹ், முயற்சி செய்கிறார்களே யா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய உடல் பொருளை அபிவிருத்தியை உண்டாக்கிறியா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை நீ பாதுகாத்து விடு ரஹ்மானே. அல்லாஹ்வுடைய குடும்பமாக அவர்களை கபூல் செய்து ரஹ்மானே. அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் நீ கபூல் செய்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ் பல சிரமங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல முடிவுகளை இந்த இடத்தில் உருவாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல எண்ணங்களை உண்டாக்கிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் பல தேவைகளோட பல பிரச்சனையோட இந்த இடத்தில் இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் அவைகளை மிக அறிந்தவன் நீயாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சு தந்திரு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த ராபித்தாவை ஒரு முன்னேற்ற பாதையில யா அல்லாஹ் நீ கொண்டு சென்று விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் முழு உலகத்துடைய ஹிதாயத்துக்கு காரணமாக இந்த ராபித்தாவை ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலமாக்களை நீ கபூல் செய்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் யா அல்லாஹ் பெருமதியானவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெருமதி மிக்கவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெருமதி எங்களுக்கு உணர்த்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை விட சிறந்தவர்கள் யாருமே கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் தந்திடு ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த நாங்க யா அல்லாஹ், யா அல்லாஹ் பெரும் பொக்கிஷங்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெருமதியை உணர்த்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பெருமதியை எங்கள் உள்ளத்தில் தந்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இன்றைக்கு இந்த பணியையும் ஒரு செயலையும் செயலாற்றுகின்ற வல்லமையும் சக்தியும் நம்மிடத்துல இருக்கிறது. அது சாதாரண சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விடயங்களாக இருந்தாலும் சரி, அதை எம்முடைய இந்த சபையினால் செய்து கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை நிர்வாகிகளாக இருக்கின்ற எங்களுக்கும் எம் அனைவருக்கும் இருக்கிறது. அதனால் செய்ய முடியும், நாங்கள் செய்து காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு 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 ஆழமான அந்த நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எம்முடைய மிக பிரதானமான குறிக்கோள், எம்முடைய ராபித்தாவில இருக்கின்ற ஒவ்வொரு ஆலிமும் அவருடைய கல்வி, அவருடைய பொருளாதாரம் சம்பந்தமாக அவருடைய ஒவ்வொருத்தருடைய உயர்வும் இந்த ராபித்தாவினுடைய இலக்காக இருக்கின்ற அதே சமயம் எம்முடைய தாயாகிய எம்முடைய மதரசாவினுடைய வளர்ச்சியும் அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்று நிறைய மதரசாக்கள் மிக ஒரு செழிப்பாக நடந்து ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக அது குறுகி ஒரு விழுந்து போய் இருக்கின்ற பல மதரசாக்களை நாம சொல்ல வேண்டிய தேவையில்லை.
பல மதரசாக்களை பழைய மாணவர்கள் தான் ஒன்று சேர்ந்து இன்று அல்ஹம்துலில்லாஹ் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்ததை விட மிகச்சிறப்பாக அவர்கள் நடத்தாட்டுகிறார்கள். எம்முடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எம்முடைய தாய் சுயீனமாக இருக்கிறார், எம்முடைய தாய் தேவையோடு இருக்கிறார் என்றால் நாம் ஒவ்வொருவரும் எம்முடைய உள்ளத்தால் அதை ஏற்று அந்த தாயினுடைய தேவையை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கின்றது போன்று எம்முடைய மதரசாவினுடைய தேவைகளை நிறைவு செய்ய நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள தொடர்பு மிகச்சிறந்ததாக இருக்கிறது என்பது அடையாளம். அந்த வகையிலே தான் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒன்று கூடலை மீண்டும் மீண்டும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், கபூல் செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த சபையினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு 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 வெளிப்பாடு எம்முடைய மதரசாவினுடைய வளர்ச்சியாகும். அது எம்மோடு இருந்த அல்லது அவர்கள் வெளியாகி சென்ற உலமாக்களாக இருக்கலாம், இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களாக இருக்கலாம், எங்களுடைய ஆலோசனைகள் அடிப்படையிலாவது அல்லது எங்களுடைய பொருள் எங்களுடைய உடல் இந்த வகையில் நாங்கள் உதவி செய்ய முடியும் அவர்களுக்கு. அந்த அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ராபிதத்துல் புகாரியினுடைய பழைய மாணவர் ஒன்றியத்தின் பொதுக்கூட்டமும் நிர்வாகத் தெரிவும் 2024 அன்று ஏற்பாடு செய்யப்பட்டு மாஷா அல்லாஹ் நிறைய உலமாக்கள் அதனுடைய நிறைய பங்களிப்புகளை செய்தார்கள். அன்றைய நாள் நிர்வாகத் தெரிவு நடந்தது. நிர்வாகத் தெரிவிலே 2024 அன்று இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டது. தெரிவு செய்யப்பட்டது முதல் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7 மஷூராக்கள் நடந்திருக்குது. 2024 தெரிவு செய்யப்பட்டது முதல் இதுவரைக்கும் 7 மஷூராக்கள் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாதமும் முடிவு செய்யப்பட்டு நேரங்கள் காலங்கள் கொடுக்கப்பட்டு 7 மஷூராக்கள் நடந்திருக்குது. அந்த மஷூராக்கள் நடந்த முடிவுகளை எங்களுடைய தனிப்பட்ட ஒஃபீஷியல் குரூப்புகள்லையும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு போடப்பட்டது. எங்களுடைய ராபிதத்துல் புகாரியினுடைய அந்த குரூப்புகளிலும் வாட்ஸ்அப் குழுமங்களிலும் போடப்பட்டது. எடுக்கப்பட்ட முடிவுகள் பெரும்பாலானவர்கள் மாஷா அல்லாஹ் ஏதோ அல்லாஹ்வுடைய கிருபையால் முடிவு செய்யப்பட்டதை போல செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. எடுக்கப்பட்ட முடிவுகளும் இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலே செயற்படுத்தப்பட இருக்கிறது. உங்களுடைய துஆக்களிலே நீங்களும் அதிகமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே இதுவரைக்கும் நிர்வாகத்தினால் செய்யப்பட்ட மஷூராக்கள், முதலாவது எமது ராபிதத்துல் புகாரியினுடைய சட்ட யாப்பு ஒன்று அமலுக்கு கொண்டு வரப்பட்டது. மாஷா அல்லாஹ் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்ட அந்த நாளே சட்ட யாப்பு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு அந்த சட்ட யாப்பில் இருக்கக்கூடிய திருத்தங்களை மேற்கொண்டு இவ்வளவு நேரத்துக்குள்ள தரவும் என்பதாக திகதியும் அறிவிக்கப்பட்டு அந்த சட்ட யாப்பு அமுலாக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு உலமாக்களுடைய கையிலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இரண்டாவது விடயம், எங்களுடைய ராபிதத்துல் புகாரியினுடைய பழைய மாணவர் சங்கத்திற்கான லோகோ இலட்சினை ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட இலட்சணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு எங்களுடைய பாவனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மாஷா அல்லாஹ் இருந்த நிர்வாகங்கள் இதை அடிப்படை லோகோகள் செய்து அந்த லோகோவில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டு அது பலருடைய குரூப்புகளும் போடப்பட்டு மாஷா அல்லாஹ் அது இப்பொழுது அந்த லோகோ இலட்சின எங்களுடைய பாவனைக்கு வந்திருக்குது. அடுத்த மூணாவது விஷயம்தான், எத்தனை பேர் மாத சந்தாக்கு நாங்கள் செலுத்துகிறோம், நிறைய விஷயங்கள் சதக்காக்கள் செய்கிறோம், அதை நாங்கள் பதிவு செய்யணுன்றதுக்காக ரிசீட் புக் மாஷா அல்லாஹ் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்தவங்கள்ட்ட இஃப்தாருக்குரிய நிகழ்வுகளுக்கு பணம் தந்தவர்களுடைய அந்த பணத்துக்கான ரிசீட்டு மாஷா அல்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கு. ரிசீட் புக் அடித்து அதுவும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அடுத்த நாலாவது விஷயம் பதவி முத்திரை சீல் அடிக்கப்பட்டிருக்குது. எங்களுடைய ராபிதத்துல் புகாரியினுடைய நிறைய தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளுக்கு தலைவர் உட்பட நிறைய செயல்கள் தேவைப்படும். அதனால மாஷா அல்லாஹ் இந்த பதவி முத்திரையும் அடிக்கப்பட்டு அதுவும் என்னுடைய பாவனையில கொண்டு வரப்பட்டிருக்குது. அப்ப இப்படித்தான் ஆரம்ப காலம் விஷயம். அந்த கிதாபோட உள்ள தொடர்பு ஆக முக்கியம். அதே மாதிரி சொல்லப்படிச்சது உங்களுக்கு மதரசாவோடையும், மதரசாங்கிறது ஒரு தாய் மாதிரி, தாயை மறக்கலாம். தாய் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு
விருப்பம் இல்லாத வேலையை செஞ்சாலும் நீங்க செய்யலாம். அப்படிதானே? உண்மை சில நேரம் ஏசுவாங்க, அளவுக்கு தான் ஏசுவாங்க, ஆனா நம்ம செய்யலாம் மாறி உமாக்கு. அதனால தாய்ங்கிறது எந்த நேரமும் எங்களோட உணர்வோடு இருக்க வேண்டிய ஒன்று. மதரசா இப்போ புதுசா நீங்க எப்படி சரியா புதுசா ஒரு கலாச்சாரம் ஒன்று உருவாகிக்குது. பழைய மாணவர் சங்க கூட்டம் எங்க நடக்குதுன்னா நோரலியாவில் நடக்குது, எங்க நடக்குதுன்னா வரக்காப்புலையில் ஒரு ஹோட்டல்ல நடக்குது, எங்க நடக்குதுன்னா காத்தாங்குள்ள நடக்குது. அது பழைய மாணவர் சங்க கூட்டமா இயக்கலாம். பழைய மாணவர் சங்கம்னா மாணவர்கள் எல்லாம் திரும்ப இப்ப ஆரம்பிச்சுக்காங்களே பெக் டூ ஸ்கூல, இந்த பழைய இந்த ஆக்கள் எல்லாம் சேர்ந்து திரும்ப ஸ்கூலுக்கு வரணும். அவன் என்ன கட்டக்காசான உடுத்து ஒரு வெள்ளை சேர்த்து ஓட்டு ஒரு பேக்கணும் ஓட்டு வந்து அவன் சேர்த்து அடிபடுறான். ஏன்னா அவனுக்கு அந்த பழைய இதை ஞாபகப்படுத்துறான். அது மாதிரி நாங்களும் வரணும். அது துமார்ட்ட வந்து அடிக்காட்டியே அடிக்க சொல்லணும், கையை பண்ணிட்டணும், அதுக்கு ஒரு வெளுவோட வெளுத்திடணும், மிச்சகாலம் அடிபட்டு என்று அந்த மதரசாவோட ஒரு நெருக்கமுன்னு கட்டாவிக்கும். அந்த நெருக்கம் இல்லாட்டி எங்களுடைய இல்முல ஒரு நூறாணியத்தில் இல்லாம போச்சு. அந்த இடத்துக்கு வந்தாதான் விளங்குது. அந்த பிள்ளைகள் ஓதுற அந்த பழைய ஞாபகம்லாம் அவங்களுக்கு வரும். எங்களையும் இப்படித்தானே வளர்த்தெடுத்திப்பாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் சுபத்தோட்டு அவங்களுக்கு தூக்கம், நான் பேசுறது அவங்களுக்கு விளங்கு இல்லை. அப்ப இப்படித்தானே நம்மளும் இந்திப்போம். எங்களையும் இப்படித்தானே வளர்த்தெடுத்திப்பாங்க. சுபத்தோட்டு துவா ஓதுங்கோ, சட்டம் போட்டு ஓதுங்க எல்லாம் சொல்லித்தராங்க. அது மாதிரி எங்களுக்கு சொல்லித்தந்துதான் எங்களை வளர்த்து தான் ஆளாகி இப்ப நாங்க ஏதோ ஒரு நிலைக்கு வந்துக்கிறோம். அதனால மதரசாவை மறந்துடக்கூடாது, அடிக்கடி மதரசாக்கு வரணும். எங்களுக்கு ஏழும் எங்களோட பல தனவந்தர்கள் இருப்பாங்க. எங்களுக்கு ஏழாட்டியும் எங்களோட வார்த்தையை மதிக்கக்கூடிய பலர் இருப்பாங்க. அந்த வருடாந்த அந்த உணவு திட்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் நாங்கள் ஒவ்வொரு ஆளையாவது எங்களுக்கு எல்லாத்தையும் பேசி கொடுத்தோம்னாலும் 50-60 பேர் வந்துடும். நினைக்கிற ஒரு 4-5 பேர் தான் அது வைக்கி 50-60 பேர் 100 பேர் வந்துடும். ஏழும் எங்களுக்கு ஏழான்றது இல்லை, முயற்சி செஞ்சா ஏழும். அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அடிக்கடி மதரசாவோடு வருவோம். இப்பயும் இல்முடைய சூழலோடு இருப்போம். இல்முடைய சூழலுக்கு அதில் பார்த்து சொல்லுவாங்க, உன்ட சீரத்தையும் சூரத்தையும் பாதுகாத்துக்கணும். இது ரெண்டையும் பாதுகாத்தா நீ இல்முடைய சூழல்ல இருப்ப. அதனால இந்த என்ன தொழிலும் மனுஷன் செய்யலும், ஹலாலான ஆகுமான எந்த தொழிலும் செய்யலும். எல்லாரும் உஸ்தாதாகத்தான் நீக்கணும், இமாமாகத்தான் நீக்கணும்னு சொன்னா இன்றைக்கு 3500 பள்ளிகள், 300 மதரசாக்கள். ஒரு மதரசாவில் 5 புள்ள வெளியாகுதுன்னு வைங்களேன். ஒரு மதரசாவில் 5 புள்ள ஒரு வருஷத்துக்கு 5 300 பேருக்குன்னா எவ்வளவு வரும்? 1500. 1500 பேருக்கு எங்க போறோம்? மதரசா எங்க போறோம்? எங்க பள்ளிக்கு போறோம்? பள்ளி அதோடு கேட்டா எத்தனை வருஷமே 30 வருஷம் ஆகிக்கிறேன்றார். அப்ப அவர் இடம் தர மாட்டாராங்க. அதுக்கு கோயல்மார்களுக்கு கேளா ஒரு மதரசாவில் எத்தனை உஸ்தாத் அவங்க கூட வைக்கணும்? 15 பேர். நாங்க 30வது பேர் வந்து நாங்க அதுக்குள்ள கூட போன இயலுமா? அப்ப என்ன செய்யறது? ஏதாவது தொழில், ஹலாலான தொழில் செய்வோம், அது அழகாக செய்வோம், முறையாக செய்வோம். ஆலிம் என்ற அந்த ஷக்லோடையும் சூரத்தோடையும் சீரத்தோடையும் நிற்போம். சொல்லுவாங்க, நாங்க இந்த கொச்சிக்காத்தூள் வியாபாரம் செஞ்சாலும் அதுலேயும் எங்களுடைய இஸ்லாமிய தவ்வாவோட இருக்குமா. நான் கலப்படம் செய்ய மாட்டேன், விலையை கொஞ்சம் கூட்டி வைப்பேன், எனக்கு தேவையான அளவுக்கு விலையை கூட்டிலும் கலப்படம் செய்யலாம். அப்போ மற்றவங்களுடைய வியாபாரத்துக்கும் எங்களுடைய வியாபாரத்துக்கும் இடையில ஒரு வித்தியாசம். ஏனென்றா நாங்கள் 7 வருஷம் காலல்லா காலரசூல் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னாங்க சொன்னாங்கன்னு சொல்லியே இருந்ததுனால எங்கட வாழ்க்கையில எந்த வியாபாரமும் இப்படித்தான் அமையும், எந்த தொழிலும் இப்படித்தான் அமையும். நான் வேண்டிய தொழில் செய்யலாம், இப்படித்தான் நீக்கும் என்ற அடிப்படையில எங்களுடைய நாங்கள் படித்த அந்த இல்முடைய சூழலை நாங்கள் மறந்துடக்கூடாது. எங்களை இல்மு தந்த தாயை நாங்கள் மறந்துடக்கூடாது. முடியுமானவர்களை அதுக்கு ஒத்துழைப்பு செய்யணும். அதே மாதிரி உஸ்தாதுமாருடைய துவாக்களை நீங்க வெளியாகினாலும் எடுக்கிறதும் முயற்சி. உஸ்தாதுமாருடைய துவா ஆக முக்கியமான ஒன்று. எப்ப உஸ்தாதுமாருடைய துவா கிடைக்குதோ, அவர் பாடத்துல கவனம் இல்லாம இருந்தாலும் அவர் நல்ல நிலையில இருப்பார். நீங்க சும்மா பாருங்க, நல்ல நிலையில் இருப்பார். உதாரணமாக நான் சொல்றேன், மௌரூப் ஹசரத் என்னுடைய ஹாஷிமியா தெரியும் தானே. மௌரூப் ஹசரத் வந்து பின்னூரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஹாதிமா. முஃப்தி சாப் சொல்லுவாங்க, அவர் பாடத்துல எல்லாம் பெருசா கவனம் வைக்க மாட்டார், ஹிதுமத்லாம் இருப்பார். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவரை உயர்த்தினாண்டா, மலேசியாவில் அவரோட பேர்ல மதரசா, சிங்கப்பூர்ல மதரசா,
கானா உள்ள மதரசா. அடுத்து எங்கட மதரசாவினுடைய நிர்வாகமும் புதிதாக தெரிவு செய்யப்பட்டு அவங்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுத்திருந்தோம். ஆனாலும் சில சங்கடங்கள் காரணமாக அவங்களால வர முடியல. அதுல எங்களோட முஜிர் ஹசரத் அவங்க தான் மதரசாவின் நிர்வாக தலைவராகவும் அது மாதிரி உபதலைவராக எங்களோட ஃபாயிஸ் மாமா அந்த சம்ரா ஜுவல்லரி வச்சிருக்கிற அவங்க உபதலைவராக இருக்கிறாங்க. இந்த போற ரோட்ல இருக்குது அந்த நாக்கடை. அதே மாதிரி அதனுடைய செயலாளராக நிர்வாக செயலாளராக எங்களோட மாசாத் டாக்டர் நடுத்தீவு ஆயுர்வேத ஆஸ்பத்திரி அதனுடைய பொறுப்பதிகாரி அவங்க செயலாளராக இருக்கிறாங்க. ஹஸ்புல்லா சார் வந்து பொருளாளராகவும் மற்ற நிறைய உறுப்பினர்களும் அதுல இருந்து கொண்டிருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் மதரசாவினுடைய வெளி நிர்வாகமும் உள் நிர்வாகம் உஸ்தாத்மார்களுடைய இந்த நிகழ்வுகளும் அல்ஹம்துலில்லாஹ் மிகச்சிறப்பாகவும் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வோடையும் அது நடந்து கொண்டிருக்குது என்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட أهلا وحبا وتشريفا بمقديمكم بمدرساتهم أضحى السعد ألوانا على ربى الأنس شيدنا مدارسنا بالآي نروي فؤادا كان عطشانا أهلا وحبا وتشريفا بمقديمكم بمدرساتهم أضحى السعد ألوانا بمدرساتهم أضحى السعد ألوانا هنا نرددها الآيات نحفظها قرآننا آلق والقلب مزدانا هنا المسرات لم تبرح ملامحنا هنا الرضا ما توارى عن حنايانا كتاب ربي تدارسناه في شهر